ஜியாரத்துப்பா. இப்ப மெயினா இங்க எதுக்கு வந்திருக்கோம் சொன்னா, இதுல இருந்து படிப்பனை பெறணும். அல்லாஹ் ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் நினைக்கக்கூடிய சாதாரணமான விஷயத்தை கொண்டு கூட காப்பாற்றுவோம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்ற முடிவு செஞ்சான். இவங்களும் எப்படி கால்கள் எல்லாம் வச்சு வந்துட்டாங்க. எதிரி என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, நபி எந்த குகையில தங்குறாங்களோ அந்த குகைக்கு பக்கத்துல வந்துட்டான். இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவங்க குகையில தங்கி அந்த குகையுடைய ஓட்டை இருக்கு பாருங்க, அந்த ஓட்டைகிட்ட வந்து உச்ச அடிச்சு நிக்கிறான். யாரு மேல? அவங்க மேல என்ன செய்யுது? யூரின் பாஸ் பண்ண படுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பதறி சொல்றாங்க, யார சொல்ல இவ்வளவு பக்கத்துல வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தானே என்ன ஆகுறது? அல்லாஹ் என்ன ஏற்பாடு பண்ணா தெரியுமா? புறா. இப்ப நீங்க பாக்குறீங்களா மக்கால எவ்வளவு புறா இருக்கு, அதுல ஒரு புறா என்ன செய்யுது, அந்த குகைக்கு உள்ள போற நுழைவாயில் இருக்கு பாருங்க, இவன் குனிஞ்சு பார்த்தானா நபியை பார்த்துடலாம். இப்படி பார்க்கலாம், இப்படி குனிஞ்சு பார்த்தானா நபியை பார்க்கலாம். ஆனா அவன் மூளையை எல்லாம் டைவர்ட் பண்றான். என்ன செய்யறானா, புறா வந்து முட்டை விட்டுருக்கு, சிலந்தி என்ன செஞ்சிருக்கு, வலை கட்டி இருக்கு. அவன் மூளை என்ன செய்யுதுன்னா, சிலந்தி வலைக்கு மேல உள்ள யாராவது போக முடியுமா? அவனுடைய மூளை. புறா எங்க முட்டையிடும் சொன்னா, மனுஷனே எங்க இல்லாம இருப்பான அந்த இடத்துல என்ன செய்யும், புறா முட்டையிடும். இது ரெண்டையும் பார்த்ததுமே அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது எதிரிகளுக்கு என்ன மூளை ஓடிச்சுன்னா, இங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்ல, அவன் கிளம்பி போயிட்டான். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எப்படியும் ஒரு மனிதனை காப்பாற்றுவாங்கிறதுக்கான அர்த்தம். இப்ப நம்ம இதுல என்ன படிப்படி இருக்குன்னா, ஒண்ணு இந்த புண்ணிய பூமி நபி நடந்த இடம் இல்லையா, நபி நடந்த இடம். அன்னைக்கு இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் தன்னந்தனி பெண்ணாக நபி கூட வேணுமா இல்லையா, இங்க வந்து 3 நாள் தங்கினாங்க. சாப்பாடு என்ன பண்ணிருப்பாங்க? அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் இந்த மலையில ஏறி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. படியெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கிற இந்த மலையில ஒரு தன்னந்தனியா பெண் எந்த நேரத்துல பகல்ல போய் கொடுக்க முடியுமா? இரவுல ஒரு பெண் கொடுத்திருக்கா. அப்போ ஒரு பெண்ணை இஸ்லாம் எவ்வளவு அழகாக வார்த்தை எடுத்திருப்பாருங்க. போய் அத்தாவுக்கும் தன்னுடைய சகோதரிய மாமனாருக்கும் என்ன செய்யறாங்க, உணவு கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப இந்த மலை நமக்கான படிப்படை என்னன்னு சொன்னா, நம்பிக்கை என்பது உங்களுடைய பொருளாதாரத்தில் வைக்காதீங்க, நம்பிக்கை என்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் வைக்காதீங்க, நம்பிக்கை என்பது உங்களுடைய வாலிபத்தின் மீது வைக்காதீங்க. நம்பிக்கை யார் மீது வைக்கணும்? அல்லாஹ். பாசிபிள் ஆனதற்கு பின்னாடி பாக்கெட்ல காசு வச்சுக்கிட்டு நம்பிக்கை வைக்கிறது பேர் நம்பிக்கை இல்ல. காசை இல்லாட்டினாலும் எனக்கு ரப்பத் செய்வாங்கிறதுக்கு மேலதான் நம்பிக்கை. அதனால அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றினால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் என்பது இந்த இடத்திலிருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய படிப்பினை. பார்த்துட்டீங்களா?